ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் லீவு. எஸ்டர்டே ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நம்ம இப்போ டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஆனுவல் வைஸ் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25 அண்ட் தென் ஃபினான்ஷியல் இயர் 26 கம்பேரிசன் பண்ணி பார்க்க போறோம். டோட்டல் இன்கம் 20.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் இயர் 26ல 60,009 மில்லியன் சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் 24.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 53.63 இருந்தது ஃபினான்ஷியல் இயர் 25ல, இப்போ 66.73 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆனுவல் வைஸ் பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே ஆனுவல் வைஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 46,828 மில்லியன்லேருந்து 57,646 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் இன்கம் கம்மியாயிருக்கு. ஸோ அதர் இன்கம் கம்மியாயிருக்கு. இது நம்ம மெயினாக நோட் பண்ணணும். ஸோ போத் அதர் இன்கம் பிளஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சேர்த்து தான் டோட்டல் இன்கம் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6,009. அதுதான் நம்ம இங்கே பார்த்துருந்தோம். 60,009 அதான் நம்ம இங்கே பார்த்துருந்தோம். அடுத்ததா ஸ்டாஃபோட சேலரிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 25 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 26 கம்பேர் பண்ணும்போது. ஃபீஸ் அண்ட் கமிஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ செலவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 14,466 தான். அதே ஃபினான்ஷியல் இயர் 26ல 15,941 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செலவுகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னா டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வருது? 44,068 மில்லியன் வருது. இது ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. ஃபினான்ஷியல் இயர் 25க்கு 49,797 மைனஸ் 14,466 மைனஸ் பண்ணால் 35,331. ஸோ இதுதான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். பட் என்னதான் எக்ஸ்பென்ஸ் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ரீவியஸ் இதை கம்பேர் பண்ணும்போது மைனஸ் பண்ணி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரும்போது ஓவராலாக இயர் ஆன் இயர் பேசிஸில் 24.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35,331 crore லேருந்து 44,068 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டேக்ஸ் பெய்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,086 crore டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் டேக்ஸ்னா ஜஸ்ட் மைனஸ் பண்ணால் போதும் 32,983. ஸோ அண்ட் தென் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து டேக்ஸ் பேடை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 26,507. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25 ஓடது இது, ஃபினான்ஷியல் இயர் 26 ஓடது இது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னதான் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸாக இருக்கட்டும் ஆஃப்டர் டேக்ஸாக இருக்கட்டும் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்துருந்தோம். நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி 24.4%. ஸோ அதுக்கான விளக்கம் தான் இது. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் மார்ச் 2025ல பார்த்தீங்கன்னா 154 மில்லியன் வச்சிருக்காங்க. இப்போ மார்ச் 26 நிலவரப்படி 2026 நிலவரப்படி 1,340 crore வச்சிருக்காங்க, மில்லியன் வச்சிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 32,852லேருந்து 38,566 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட்டும் வாங்கியிருக்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் அசட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் 50,504 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் டோட்டல் லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இயர் மார்ச் 2025 கம்பேர் பண்ணும்போது மார்ச் 2026 டோட்டல் அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் லயபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் 2025ஓட கம்பேர் பண்ணும்போது மார்ச் 2026ல 8,792 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு டிப்ரிஷியேஷன் தான். அந்த டோட்டல் அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் லயபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் அ குட் ஒன். ஸோ இது எல்லாமே இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்துட்டோம். ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் இன்கம், நெட் ப்ராஃபிட், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இப்போ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்க்கலாம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் குட். அசட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் லையபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் குவார்டர் அதாவது ஜான் மார்ச் 2026யும் அக்டோபர் டிசம்பர் 2025யும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் டு டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா 15,147 மில்லியனா இருந்தது. இப்போ 15,170 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. 9,171 மில்லியன்லேருந்து 7,634 மில்லியனா கம்மியாயிருக்கு. ஸோ குவார்டர்லி வைஸ் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு. பட் ஓவராலாக ஆனுவல் க்ரோத் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்கம், ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும், அப்போ தான் ப்ராஃபிட்டில் டைரக்ட் இம்பேக்ட் ஆகாது. ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் லையபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் அ குட். ஸோ இதுதான் ஓவராலாக இவங்க கொடுத்துருக்க ஆனுவல் அண்ட் குவார்டர்லி ரிசல்ட். ஸோ இப்போ ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ ஸ்டாக்கோட PE 50.2, இண்டஸ்ட்ரியல் PE 28.7. ஸோ இண்டஸ்ட்ரியல் PEயோட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக்கோட PE. ஏன்னா புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 84.4 தான். ஆனால் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,354 crore இருக்கு. ஸோ புக் வேல்யூயோட ரொம்ப அதிகமாக இருக்கு. டிவிடெண்ட் 0.44% தராங்க. 52 வீக் ஹை 3,430, 52 வீக் லோ 2,529. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 115% கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 85.8%. ப்ரமோட்டர் கிட்ட 87.6% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. ஸோ அது வரைக்கும் நல்லது. டெப்ட் டு ஈக்விட்டி 0, டெப்டே இல்லை. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட்ல டெப்டே இல்லை. இட்ஸ் அ குட் ஒன். ஸோ இது ரீசெண்டாக தான் லாஸ்ட் இயர் லிஸ்ட் ஆனது. ஸோ அதனால 6 மாதம் 1 வருஷம் ரிட்டர்ன்லாம் எதுவும் கொடுக்கல. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 39.7, கரண்ட் ரேஷியோ 6.71. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 57.2, அதுக்கும் மொதல் இயர் 53.2. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 55% வருது. ஸோ இது அது ப்ரிசைடிங் இயர்னா போன வருஷத்துக்கும் மொதல் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 55% வருது. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது லாஸ்ட் குவார்டர் 50.3, அதுக்கு முன்னாடி 60.7 கம்மியாயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு 3,167 crore வச்சிருக்காங்க. ஸோ டெப்ட் இல்லை, இட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஆனால் இண்டஸ்ட்ரியல் PEயோட ஸ்டாக்கோட PE அதிகமாக இருக்கு. கரண்ட் ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ புக் வேல்யூக்கும் மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவ். ஸோ ஏன்னா ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் எபோவ் 50% இருக்குது. இட்ஸ் ஆல்சோ குட். டெப்ட் இல்லை. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டாக் இன்சைட்ஸ், உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கைட். தேங்க்யூ.